ஸோ டே 6 பார்த்தீங்கன்னா த்ரோ செஷன் மட்டும்தான். ஸோ டே 5 வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ லேட் நைட் ஒர்க் முடிச்சதால் 12 to 1 வந்து அந்த ஒர்க் அவுட் முடித்தேன். ஸோ ஜிம்முக்கு போக முடியாது. ஸோ என்னோடய பாடி வெயிட் யூஸ் பண்ணியே எல்லா ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டே 5 செஷன் அப்போ. அகெயின் 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மிட் நைட்லேயே சம் அதர் பிளேசஸில் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணதால் ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி செஷன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடுறது ப்ளஸ் வந்து த்ரோ பண்ணுறது, ஒரு 8 த்ரோ மட்டும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்ப்ரிண்ட்டுக்கு தேவையான வார்ம் அப்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் ட்ரில்ஸும் ஃப்ளையிங் ட்ரில்ஸும் இது 2 தான் பண்ண வேண்டியது இருக்குது. 3 செட்டு. ஆக்சிலரேஷன் ட்ரில்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து 20 மீட்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். லைக் எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போயிடணும். ஃப்ளையிங் ட்ரில்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி முடிக்கும்போது மறுபடியும் ஸ்லோ பண்ணணும். அது வந்து ஒரு 30 மீட்டர் பண்ணணும். இதான் ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு த்ரோ செஷன் போகணும். அண்ட் வந்து ஃப்ளையிங் ட்ரில்ஸு இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் இந்த ட்ரைனிங் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி போகுதுன்னு. ஆக்சிலரேஷன் ட்ரில்ஸ் கூட 2 செட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு செட் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃப்ளையிங் ட்ரில்ஸ் ஒரு 3 செட் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. டெய்லியும் மார்னிங் வந்தால் ஒரு கோச் இருப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு கோச் கேட்டதுக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போது ஒரு கோச் பார்த்திங்கன்னா அவரே வந்து ஹேமர் த்ரோ பண்ணுங்கள், உங்கள் பாடிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமரும் கொடுத்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுவும் ஃபீஸே வாங்காமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்கப்பா உலகத்தில், இப்போ தான் தெரியுது. முடிச்சுட்டு வந்து கோச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ புது ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஹேமர் த்ரோ ப்ராக்டிஸ் பண்ண சுத்தமாக வரல. பட் அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா ஹேமர் த்ரோ 7.5 kg. அதை ரொட்டேட் பண்ணி தூக்கி எறிஞ்ச கொஞ்சம் ரொட்டேஷன் மட்டும் பண்ணேன். அதுக்கே ஷோல்டர்லாம் பயங்கரமாக டைட் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு டிஸ்கஸ் எடுத்து தூக்கி போடுறேன். முன்னே போட்டதை விட சும்மாவே நார்மலாக போகுது வெயிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் நார்மலாக தூக்கி போட்டாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஒன்று பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் ஆகுது. பரவாயில்ல. டே 11 ட்ரைனிங். இன்றைக்கி ஷிஃப்ட்டு ரொம்ப லேட்டாக தான் முடிஞ்சுது. ஸோ வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஸோ புஷ் ப்ரெஸ், டெட் லிஃப்ட் அண்ட் பார்த்திங்கன்னா பாலில் கொஞ்சம் த்ரோயிங் செஷன் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டேவை ரொம்ப ஈஸியான வெயிட்டில் லிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பால் த்ரோயிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ டே 12 ட்ரைனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோயிங் செஷன் இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரோயிங் செஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ த்ரோ செஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக கோச் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ இன்டர் காலேஜ் ஈவெண்ட் வச்சப்போ அஸ்வின் அண்ணாவை தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக. ஸோ அவர் தான் வந்து டிஸ்கஸில் வந்து கோல்டு அடித்தார் அந்த ஈவெண்ட்டில் அன்னைக்கு. அந்த ஈவெண்ட் மூலமாக அவரோட அறிமுகம் கிடச்சிது. என்னோடய காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேயில் டிஸ்கஸ் த்ரோக்கு இவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணி தான் ட்ரைனிங் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வேறு கண்ட்ரிலையும் அவர் வேறு கண்ட்ரிலையும் இருக்கோம். ஸோ நாலுலேருந்து அஸ்வின் அண்ணா தான் எனக்கு வந்து டிஸ்கஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு. உங்களுக்குமே எதனா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கேமில் நீங்களுமே அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த கேமை கற்றுக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுத்துலேயுமே கற்றுக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டே 13 ட்ரைனிங் த்ரோ செஷன் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவேன். ஸோ அஸ்வின் அண்ணாக்கு அனுப்புவேன். ஸோ அவர் வந்து எனக்கு கரெக்ஷன் சொல்லுவார். ஸோ என்னோடய எரர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லவும் சரி பண்ணி த்ரோவை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி. என்னால் இந்த த்ரோவில் நல்ல ஸ்பின் கிடச்சிது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து பண்ணுற எரர்ஸ் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த எரர்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி நல்ல த்ரோ கொடுக்கணுன்னு. ஸோ இந்த லாஸ்ட் த்ரோவோட அஸ்வின் அண்ணா ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹெமர் த்ரோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ஆக்டிவேஷன் மட்டும் இல்லாமல் ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகுது. ஸோ ஹெமர் த்ரோ எப்பயாச்சும் ரேராக தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி 12 டேஸ் மேலே ஆச்சு. இப்போ வந்து ஐஸ் பாத்துக்கு ஐஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. போன வாட்டி வந்து ஐஸ் கம்மியாக இருந்துச்சு.
இந்த வாட்டி ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஐஸ் பாத் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் காம்படிஷன் முன்னாடி எடுத்தேன். ஏஎன்எஸ் கண்டினியூ ட்ரைனிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் லோயர் பாடி வந்து ரொம்ப டைட்னஸாக இருக்குது. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக மறுபடியும் ஐஸ் பாத் எடுக்கிறேன். ஐஸ் அதிகமானதால் எஃபெக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது சொல்லப்போனால் குண்டூசி எடுத்து மூளையில் குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வந்து விஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டே 15 ட்ரைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து ஒலிம்பிக் லிஃப்டிங் ப்ளஸ் வந்து கோருக்கு வந்து ஹேங்கிங் லெக் ரைஸும் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 3 த்ரோ மட்டும் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போகணும். ஸோ என்னோடய ஒர்க் ஹவர்ஸ் அதிகன்றதுனால 5 ஹவர்ஸ் மட்டுமே எனக்கு ரெஸ்ட் இருக்கும். சேஃப்டியாக கம்மியான வெயிட்டே நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேமர் த்ரோ பண்ணும்போது அதோட கம்பி அட்டாச் ஆகிருக்கும். ஷார்ப்பாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது வந்து கை கிழிச்சிருச்சு, இல்லை டீப்பாக கட் ஆகிடுச்சு. அதனால தான் டவலை கட்டிட்டு பண்ணேன். ஸோ ஃபைனலாக ஹேங்கிங் லெக் ரேஸ் முடிச்சுட்டு 3 த்ரோ பண்ண போகிறேன். ஏன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க் பிளேஸுக்கு நான் போகணும். ஸோ இன்றைக்கி ட்ரைனிங் செஷன் முன்னாடி ஹேமர் த்ரோ கோச் வந்து இன்னும் 4 டேஸ் 5 டேஸில் வந்து உனக்கு ஈவெண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பண்ணுறியா இல்லையான்னு கேட்டார். ஸோ கோச் கிட்டே நான் அட்டன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டிஸ்கஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறேன் அஸ்வின் அண்ணா கிட்டே. அவர்கிட்டே வந்து 2 டே செஷன் தான் முடிச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்டே ஈவெண்ட் 4 டேஸில் வருதுன்னு சொன்னேன். அவர் பரவாயில்லப்பா நீ அட்டன் பண்ணி பாரு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணுன்னு சொன்னார். ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 20 டேஸ்க்கு மேலே வந்து ஃபீல்ட் ட்ரைனிங், அதாவது டிஸ்கஸ் அண்ட் ஹேமர் த்ரோவோ ஒரு 10 டேஸ் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் காம்படிஷனில். ஸோ வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு வந்து ஜிம் வந்து ஒரு செஷன் இருக்குது. ஹை வேல்யூம் வந்து வெயிட் போட்டு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் பாத் ஒன்று எடுத்துகிட்டு ரெக்கவரி ஆகிட்டு நாளைக்கு போய்ட்டு த்ரோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து ஓப்பன் கேட்டகரி, லைக் என்ன சொல்கிறதுனா யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாளைக்கு. ஸோ ஹேமர் அண்ட் டிஸ்கஸ். ஹேமர் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப பிகினர் லெவலில் தான் இருக்கேன். பட் டிஸ்கஸ் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதால் இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல. பட் இன்றைக்கி வந்து செஷனில் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து லோயர் பாடி அண்ட் அப்பர் பாடி அந்த செஷன் 2 டேஸ் ஸ்பிளிட்டு, அதை ஒரே நாள் நாளைக்கு பண்ண போகிறேன். ஏன்னா வந்து டைம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்குவாட் தான். ஸோ ஃபஸ்ட்டு செட்லேருந்து லாஸ்ட் செட் வரைக்கும் எல்லா செட்டுக்குமே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன். இந்த வாட்டி நான் ரொம்ப கம்மியான வெயிட்லேயே புஷ் பண்ணேன். நான் இருக்க இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஜிம் இருக்குது. நான் இருக்க இடத்துலேயும் பக்கத்தில் இருக்குது, பட் எல்லா ஜிம்மும் க்ளோஸ். ஸோ 2 டே செஷனை ஒரே நாளில் புஷ் பண்ணி முடிக்க முடியும். அண்டு ஆல்ரெடி கிரவுண்ட்லேயே 2 டே செஷனை வந்து முடிச்சிட்டேன். லைக் எப்படி சொல்கிறதுனா 8 த்ரோஸ் வந்து ஹேமர், 8 த்ரோஸ் வந்து டிஸ்கஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 4 த்ரோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜிம்லேயும் கொஞ்சம் பாதி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் படி 2த்தையுமே முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா புல்லப்ஸ். எப்பயும் பண்ணுற புல்லப்ஸ் மாதிரி இல்லாமல் ஸோ வந்து எக்ஸ்ப்ளோசிவான புல்லப்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் பாடியை யூஸ் பண்ணி மொமெண்டத்தை வச்சு புல் பண்ணுறேன். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து லஞ்சஸ் ஒர்க் அவுட். ஸோ லஞ்சஸ் ஒர்க் அவுட் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ் வந்து பாடி கொடுக்கும். ப்ளஸ் வந்து லெக்குக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் அண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒர்க் அவுட். ஸோ ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன். ஸோ இது 3 to 4 டைம்ஸ் வந்து செட்ஸ் இருந்துச்சு. ஸோ முடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட்டு லாஸ்ட்டு செட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமானதால் ஃபுல் லஞ்சஸ் என்னால் போக முடியல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து அந்த செட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதோட வந்து என்னோடய ஜிம் செஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. இது முடிச்சுட்டு ஐஸ் பாத்துக்கு நான் ரெடி ஆகணும். டோட்டலாக வந்து 18 டேஸ் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எஃபர்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1% தான். ஸோ அதோட ரிசல்ட் வந்து நாளைக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்ட சின்ன எஃபர்ட் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் நீங்கள் எல்லா வீடியோவுமே. ஸோ இந்தளவுக்கு கம்மியான சின்ன எஃபர்ட் போட்டு தான் இந்த ஈவெண்ட் வந்து பண்ணேன். ஸோ இதை விட கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் மறுபடியும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு லீன் காய் வந்து ஷார்ட் புட்டில் வந்து ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸ் பண்ணார். ஒரு ஓவர் வெயிட் உள்ள ஒரு பர்சன் வந்து ஜாவ்லினில் ஒரு நல்ல த்ரோ பண்ணார்.